என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு கல்யாண ஆசை வந்தாச்சு. ஆமா, உனக்கு கல்யாண ஆசை வந்து ஐயா இல்லையா பண்ணுவாரு? எங்கேயாவது அழகான பொண்ணு அப்படி கப்புன்னு ஒதுக்குச்சுன்னா கவால புடிச்சுக்கிட்டு வா. கவால்னு பிடிச்சாச்சு, குவால்னு கீழே விழுந்தாச்சு. யாரு? சாவித்திரிடி. என்னது? ஐயாவோட பொண்ணு. பாத்தீங்களா, உங்க அடிமடியிலேயே கைய வச்சுட்டா, திண்ணையில இடம் கொடுத்தா படுக்கையில படுக்கலாங்கிறானே. லகான் இல்லாத குதிரை மாதிரி ஹை ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கிற, எங்கேயாவது போய் மோத போற வேண்டா. சம்பளத்தையும் கொடுத்து சாப்பாட்டையும் போட்டு நான் என்ன பிஸ்தா கொடுத்து வத்தாத்தியா வளர்க்கிற என் பொண்ணை கட்டிக்க? என் பொண்ணு என்ன ரோட்ல பெத்த எவனாவது இழுத்துக்கிட்டு போறதுக்கு? பாரு, என் பேர் என்ன தெரியுமில்ல? தாண்டவன். ஆடி புடுவ, ஆடி உன்னையும் புடிச்சு ஆட்டிடுவேன். போனா போட்டு தோல் மேல கைய போட்டா சோப்புலையா கைய போடுறேன்? சொல்லிடுவேன். என்னத்த சொல்லிடுவேன்? சொல்ல பாக்கலாம். என்ன தொட்டு வாங்க, தொலைட்டு புடுவ தொலை. சுமாரியா மைக்க பிடிச்சிக்கிட்டு மேடையில பேச மாதிரி பேசிக்கிட்டு வேலைக்கு வேணாம், ஒண்ணு வேணாம். போயிடுவேன். எங்க போ பாக்கலாம். மூக்கனாங்கயிறு என் கையில ஜெட்டு வேகத்துல போ, பொட்டுன்னு வந்து புடிச்சிருவேன். எனக்கு பைனாக்குலர் கண்ணு. ஆமா, இது என்ன காசு போடுற ஜோப்பின்னு பாத்தியா? ஆளே போட்டு அமைச்சிருவேன். கெஞ்சனா மிஞ்சுறது, மிஞ்சுனா கெஞ்சுறது. என்ன கேன நினைச்சியா? சார், ஐயா போலீஸ். ஐயா வாங்க வாங்க வாங்க. ஏது இவ்வளவு தூரம்? சத்தியம் சாரு, இன்ஸ்பெக்டர் ஐயா அர்ஜென்டா கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. அர்ஜென்டாவா? ஆர்டினரியா பேசிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் வருவார். போறவங்க வர்றவங்க கிட்ட சொன்ன பொறுத்துக்குவாங்க, போலீஸ் கிட்ட சொன்ன கேட்பாங்க. நான் வரேன். ஆமா, கேசத்தான் வாபஸ் வாங்கியாச்சு, அப்புறம் ஏன் இவரு? கமிஷனர் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு போன் பண்ணாராம். இது மேலெடுத்து விவகாரம். நீங்க வாங்க. ஐயா நீங்க போங்க, பின்னால வருவார். வந்து ஐயாவை கவனி கவனி கவனி. என்னது, மோதிர போட போறீங்களா? சுந்தரம், காலை பிடிப்பேன், குனிய முடியல, அதனால கைய பிடிக்கிறேன். கமிஷனர் வரைக்கும் விஷயம் போயாச்சு, என் உயிருக்கு டய வச்சாச்சு. ஆமா, தாண்டவம் மாடிடுவேன்னு சொன்னீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதெல்லாம் பெர்மனன்ட் ஆகுமா? பாக்கெட்ல வச்சு ஆளையை அமைச்சிடுவேன்னு சொன்னீங்க. மீசை வச்சிருக்கல, அந்த ஆணவத்துல சொன்னேன். மீசை வேணா எடுத்துட்டுமா? ஜெட்டு வேகத்துல வந்து பட்டுன்னு பிடிச்சிடுவேன். நீங்க முட்டி முட்டினாலும் மூச்சு வர மாட்டேங்குது. ஜெட்ல எங்க போறது? வார்த்தையை கொட்டிட்டு நானே பொறுக்கிடுறேன். அது இருக்கட்டும், ஒரு சமாச்சாரம். இந்த சத்தியம் என்ன? அது அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். சுந்தரம், முதல்ல என்ன காப்பாத்து. காப்பாத்துறேன். ஒரு கண்டிஷன் போடு. உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். போடுன்னா ஒரேடியா போடுறியே. வேணாம், நிச்சயமா என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன். சமயத்துல கழட்டிக்கிட்டா நான் பெரிய மனுஷன் இல்லையா? நீயா? சோதிக்காத சுந்தரம், என்ன காப்பாத்து. சரி, பார்க்கலாம். ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன முட்டி முட்டிக்கு தட்டினா? உன்னை எங்க தட்டுறானோ கணக்கு வச்சுக்கோ, திரும்பி வந்து என்ன தட்டு. எங்க வேணாலும் தட்டு. ஹலோ மிஸ்டர் சத்யம். ஹலோ சார். என்ன நமக்கு பிடிவாரண்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க பேரை சொல்லிட்டு 2 கிறுக்கனுங்க உள்ள இருக்காங்க. என் பேரை சொல்லிட்டா. மை காட், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அதோ சின்ன மீசை இருக்கானே, ஃபுல் லோடு, படுக்கையில குட்டி வேற, ஹோட்டல்ல இருந்து புடிச்சாந்து உள்ள தள்ளி இருக்கிறேன். பூலோகத்துக்கு வந்து போய் போய் பிராத்தல் கேஸ்லயே மாட்டணும். எக்ஸ்கியூஸ் மீ. அடாடா, எவ்வளவு பெரிய சூப்பர் காட், இவ்வளவு சீப்பர் ஆயிட்டீங்களே. முந்தோழிக்கு மயங்கியவன் இந்த முட்டாள். இருவரை மேலே சென்றவுடன் சீட்டை கிழிச்சு விடுகிறேன். கீழே வச்சிருந்தாலும் நான் கிழிக்கிறேன். நீங்க பேசாம ஜாமீன்ல என் கூட வாங்க. இந்த ஆளு கொஞ்ச நாள் உள்ளரே கிடக்கு. பிரபு, என்னை மன்னித்து மேலே அழைத்து செல்லுங்கள். இனிமேல் தவறு செய்வாயா? மது, மாமிசம், மங்கை. அழுகிறான் கோழை, அவனை விடுதலை செய். ஓகே, உங்களுக்காக அந்த ஆளை விடுதலை செய்யறேன். இல்லாட்டி போனா ஜவ்வர் கழட்டி இருப்பேன். ஆமா, நான் தான் கேட்கிறேன், எந்த நேரம் பார்த்து நீங்க பூலோகத்துக்கு வந்தீங்க? நீ எங்களை கேலி செய்கிறாய். என்னதான் தேவதைகளாக இருந்தாலும் எங்களுக்கும் விதி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இனி இந்த பூலோகமே வேண்டாம், நேரே மேலே மேலே. பிரபு, நேராக ஹோட்டலுக்கு சென்று பொட்டிகளை எடுத்துக்கொண்டு ஓட்டம். தர்மராஜா, இதால் சரியில்லை. உங்களை ராங் சைட்லயே கூட்டிட்டு போறான். நான் ரைட் சைட்ல கூட்டிட்டு போறேன். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க கூட இருங்க, எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ததாஸ்து ததாஸ்து. இன்ஸ்பெக்டர், இவங்க ஏதாவது தப்பா நடந்திருந்தாங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. அவங்களுக்கு நான் ஜாமீன் கொடுக்கிறேன்.
ஐயோ, என்னப்பா இது? நியாயமா இருக்கா உங்களுக்கு? என்னது? ஆளை சுட்டா தான் தப்பு, காக்காயை சுட்டா கிரைமா? இந்த எச்சி பொறுக்கி காக்கா அவன் வீட்டுல தின்னு விட்ட என் வீட்டுல வந்து கக்குதே. அது சரி, காக்காக்கு என்ன இன்னார் கூட அட்ரஸா தெரியும்? வேண்டாத வயிற்றுல ஏங்க பகையை வளர்த்துக்கிறீங்க? என்ன பகை? அவன் வீட்டுல இருந்து காக்கா இல்ல, காத்தே வந்தா சுட்டு போச்சுக்க முடியும். ஆமா, அத்தேரிக்கடாய் பங்களாக்கார சவால் விடுறான்டா. காக்காவை சுட்டுட்டு இந்த கதி தாண்டா உங்களுக்குன்னு சொல்லாம சொல்லி காட்டுறான். டாய் தீவிட்டே, துப்பாக்கி எங்க கையில இருக்குடா? டேய் சத்தியம், வேண்டாம்டா. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஏன்பா இப்படி நல்லவங்களை எல்லாம் விரோதிச்சுக்கிறீங்க? எவன் நல்லவன்? என்னங்க பின்ன, சொந்த பந்தவன கூட பார்க்காம இப்படியா சண்டையை வளர்த்துக்கிறது? நாளைக்கு நல்லது கெடுத்துனா அவங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்? இந்த மாதிரி திங்கிறது ஏன் சோறு அவசைடா பேசுற. அவன் என்னைய பதம் பாக்குறான், அவன் நான் சும்மா விடுவேனா? ஆமா, இப்ப என்னதான் சொல்றீங்க? இப்ப காக்காயில ஆரம்பிச்சிருக்க, இனி ஒரு போக்கா போவேன். நீ போற வரைக்கும் போ. பதிலடி கொடுப்போம், பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். காக்காய்க்கு பசங்களா, பண்டே ரெடி, மசாலா போடு. கோபாலா, என்ன கோழி? சண்டை கோழி. என்ன ஆச்சு? ரோஸ்ட் ஆச்சு. ரோஸ்ட் ஆனா டேஸ்ட் பாரு. பாரு பாரு பாரு. ரெண்டு எஜமான், கையெழுத்த போட்டு வாங்கிட்டு வா. நானுங்களா? ஓட முதலாளி, பாட்டு ரொம்ப பெருசா இருக்கு. உள்ள ஏதாவது வசந்த சரக்கா இருக்குமோ? பாரு பாரு, அசந்து போயிடுவாரு. பிரி பாஞ்சாலி, போன தடவை மெட்ராஸுக்கு போனல, மாஜி மந்திரி மாணிக்கல்ல எனக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்தாரு. அதுல சிக்கன் ரோஸ்ட் போட்டாரு பாரு, அது என் தொண்டையிலேயே இருக்குது. ஏன் இன்னமா முழுங்கல? அடச்சே, டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வந்தா. கோழி பஞ்சு பஞ்சா பஞ்சாபு கோழியா இருந்திருக்கும். இருக்கும் இருக்கும், நல்ல ருசி. அந்த கோழிக்கு என்ன தீவனம் போட்டிகளோ அதே தீவனத்தை நம்ம கோழிக்கும் பார்சல் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னேன். அனுப்பிச்சிட்டாரு. மூஞ்சி லட்சம் மாதிரி பறக்குது. என்ன முடியாது, வண்டி புடிடா. என்ன கோழி இப்படி பறக்குது? அப்பா, அழகா இருக்கீங்கப்பா. வள 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 வளன்னு பட்டு மாதிரி இருக்குது. நம்ம கோழி மாதிரி இருக்குது. நம்ம கோழி என்னங்க, உங்க கோழி. ஃபேன் ஆஃப் பண்றா. சண்டாளப்ப சதையெல்லாம் தின்னுட்டு வெறும் முடி அனுப்பிச்சிருக்கான். யார சொல்றீங்க? வேற ஏவன் என்ன சைடு வாங்குறவன் அந்த சத்தியம் பையன் ஒருத்தன் தானே. முதலாளி, இத பிச்சை மாதிரி என்ன பயிலையும் பிப்பிங்க. அவங்க காக்காவை நீங்க அடிச்சீங்க, உங்க கோழி அவங்க அடிச்சாங்க. இதுல என்ன தப்பு? என்ன அவங்க காக்கா? அவங்க கூட பார்த்தது அது கூண்டுல வச்சு வளர்த்தானா? பெத்த புள்ளைய மாதிரி மெத்தையில போட்டு வளர்த்த பாதாம்பருப்பா கொடுத்த படுவாய் போய் கொண்டுட்டானே. பஞ்சாயத்தை கூட்டி அவனை பழி வாங்கல. வாங்குவீங்க. பஞ்சாயத்து உங்க கையில இல்லையே, பவர் தானே பிரசிடென்ட். உங்களால என்ன பண்ண முடியும்? என்னங்க இவ ஏமாதானா? ஏன் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? பின்ன என்ன, அந்த சத்தியம் பயலுக்கு இவ கொடி பிடிக்கிறாளா? பிடிச்சா என்னங்க? நீங்க பிரசிடண்ட் அந்த காலத்துல உருப்படியா என்ன செஞ்சீங்க? ஊரு ஜனங்க கால்ல விழுந்து ஓட்டு வாங்கி அப்புறம் அவங்க காலையே வாரினீங்க. அத்தான் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 4 ஸ்கூல் கட்டியிருக்காரு, லைப்ரரி வச்சிருக்காரு, ஒழா போட்டு கொடுத்திருக்கு, கரண்ட் சப்ளை கொண்டாந்து இருக்குது, ஏழை பாளையங்களுக்கு இலவசமா குடிசை கட்டி கொடுத்திருக்காரு. அவங்க அப்பா வீட்டு சொத்துரியா கட்டி கொடுத்தா? கரெக்டா பிடிச்சிக்க முதலாளி. இன்னும் முடிக்கிறேன் பாரு. சர்க்கார் பணத்துல சௌரியம் செஞ்சா அது பஞ்சாயத்து தலைவரோட டியூட்டி. இது இந்த பரதேசி பய பணமா? அந்த டியூட்டியை நீங்க ஏன் செய்யல? ஏன் செய்யல? சுடுகாட்டுல இடம் இல்லாம ஜனங்க பணத்தை புதைக்க அலைஞ்சப்போ அதை புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தது யாரு? எங்க முதலாளி தான். புதைக்கிறதுக்கு வழி பண்ணவங்க எல்லாம் தலைவரா? வாழ்றதுக்கு என்ன வழி பண்ணுனீங்க? அதான் இப்ப கேள்வி. என்ன கேள்வி? சாமி கும்பிடுறீங்களே கோயில், அதை கட்டினது யாரு? எங்க பாட்ட. குளிக்கிறீங்களே குளம், அதை வெட்டது யாரு? எங்க அப்ப. நீங்க என்னங்க பண்ணுனீங்க? சொல்லுங்க. என்னத்த சொல்றது? இப்ப நீங்க குழு குழுன்னு காத்து வாங்குறீங்களா தோட்டத்துல, அந்த மரம் நடுறதுக்கு குழி தோண்டினது யாரு? ஐயா தான். எங்க குழி தோண்டினாலும் அது எங்க ஐயா தான். எங்க பாட்ட காலத்துல இருந்து சொந்த பணத்துல தர்மம் பண்ணிட்டு வர்றோம். இன்னமும் நான் தர்மம் பண்ணா நீங்க எல்லாம் தெருவுல நிக்க வேண்டியதுதான். இந்தாங்க, என்ன? தயவு செஞ்சு தர்மத்தை பத்தி நீங்க பேசாது. அப்பா, என்ன? அத்தாங்கிட்ட மோதுறது ஆண்டவங்கிட்டே மோதுற மாதிரி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வந்து
என்னடா இது குடும்பமே அரசியல் கட்சி மாதிரில ஆயி போச்சு. எல்லாருமே எதிர்கட்சிக்குள்ள தாவறாளுங்க. புருஷன்னா ஒரு பக்தி, பிள்ளைன்னா ஒரு பாசம், எதுவுமே இல்ல. எல்லாம் விபரீதமா இல்ல போச்சு. சிவங்கோயில் பக்கத்துல நம்ம கட்டின சோத்தை சத்திய ஆளுங்க இடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்றானுங்க? எல்லாம் அங்கதான் போயிருக்காங்க. பட்டு வாடா வாடா. குறுக்கல மிதிக்கிறான், திருப்பி மிதிக்கிறான், ஓடுறான். போய் மிதிடா. ஏன் ஜவத்தை என்ன கேட்கலடா இடிக்கணும்? வாய் டாகா போட்ட டோப்பா எகிரிட்டு ஜாக்கிரதை. யார கட்டிக்கிட்டு கோயில் நிலத்துல நீ செவர கட்டல? நீ ஓவர் ஸ்பீட்ல போற. கோயில் நிலத்துக்கு பட்டா இருக்குதா? கோர்ட் ஆர்டர் இருக்கு. பெரிய கோர்ட், கீழ் கோர்ட், மேல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு வழி இருக்குல்ல. அது சரி, முதல்ல செவுரு, அப்புறம் வீடு, அப்புறம் சீட்டாடுற கிளப், இப்படியே நீயும் போவீல்ல? ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் போக்குவரத்து மரியாதை இதெல்லாம் கேட்டு செய்யணும்னு வேண்டாமா? ஐயா நாங்க சின்ன பையங்க, நீ பெரிய மனுஷன். உனக்கு கோயில் சொத்து, தெய்வத்தோட நிலம், இந்த பயமெல்லாம் வேணாமா? இந்த பாரு, நீ நான் வா போன்னு கொஞ்சம் நிதானம் இல்லாம போய்கிட்டு இருக்க. இந்த ஊர்ல நான் கொட்டை போட்டவன். ஆமா, கொட்டைய நோண்டி எடுத்துருவேன். போய்யா போய்யாவா? போறேன்டா. இப்ப எடுத்து வைக்கிற கால மெட்ராஸ்ல தான் வைப்பேன். ஐஜிய பாப்பேன். உன்னை என்னன்னு கேட்பேன். உன் கையில விலங்க மாட்டி சென்ட்ரல் ஜெயில்ல சி கிளாஸ்ல இல்ல நீ இருக்கேங்கிறியா? வாயாவா உதாரணம் பொம்பளை கிட்ட கொண்டு போய் அவுத்து விடு. எடு செருப்ப. பட்டிக்காட்டு கழுத கல்லாலை அடிக்கிற. பிச்சை எடுக்காதீங்க. கொஞ்சம் கூட இதுவே இல்ல. கொஞ்சம் கூட எது இல்ல, எல்லாம் தான் இருக்க. தண்ணி போச்சு. ஆஹா, கண்ணி போச்சா? எப்போ? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, விளையாடுவீங்களே. விடுக்க மாட்டேங்கிறிய விளையாடுறதுக்கு. வீடு பார்த்தேன், சீக்கிரம் குடி போக வேண்டியதான். உங்க அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் போக முடியாது போல இருக்கு. ரெண்டு பேரும் மனசு வச்சா வில்லன் அனுப்ப வேண்டியதானே? ஆஹா, கட்ட துணிஞ்சிருச்சா? அப்ப கட்ட வேண்டியதான், கட்ட வேண்டியதான். என்னவா அலங்காரம்? அட நீயா? உங்க அக்கா எங்க? அதுக்கு அரக்கோணத்துல சான்ஸ். அரக்கோணத்துல சான்ஸா? அதுக்கு பதிலா நீ டூப்பா வந்திருக்கிறியா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்னங்க இப்படி ஒரு வெளிச்சம்? அது ஒண்ணும் இல்ல, என் முகம் பிரகாசமா இருக்குல்ல, அது உனக்கு அப்படி தெரியுது. இன்னைக்கு ஏதோ ரிஜிஸ்டர்ல வந்து தள்ளி நில்லுங்க. முதல்ல கோழி முடி அனுப்பிச்சா, இப்ப குரங்கு முடி அனுப்பிச்சிருக்க போறான். அப்ப எதுக்கு நான் ஃபேன் ஆஃப் பண்ணட்டுங்களா? முதல்ல அதை செய்ய. இது வேறையா? என்ன கிளுகிழுப்பு ஆட்டுறா? இந்த வயசுல பின்னாரம் தான். யாருக்கு? உங்களுக்கு தான். என்ன சொல்ற? சினிமா ஹீரோ கூட இப்படி சாய மாட்டான். வீட்டுல நடந்தது வெளிச்சத்துக்கு அப்படி வந்தது. என்னது ஹால்ல ஓடி பிடிச்சு விளையாண்டு இருக்கீங்க? ஓடுறது நானு, பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்க தக்காளத்தை பாருங்கனே. ஏங்க, இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவைதானா? முகத்தோட முகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? தெரிஞ்ச முகமாச்சேன்னு கொஞ்சம் உத்து பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து போட்டோ எடுத்திருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்றது? நல்லா சமாளிக்கிறீங்க. நீதான் குடும்ப பொம்பளையாச்சு, இதெல்லாம் ஏன் பாக்குற? குடு. பசங்களா, இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவனோட ராவுகள். பொருத்தம் இல்லடா, நான் சொல்லட்டா? தாண்டவன் வயசுக்கு வந்துட்டா. வரடா, வா 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 வா. பாத்தியடா? ஐயோ 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 ஐயோ! என்னமா
ஏன் போட்டாவை காணோம்? அட மானகட்ட வந்த போட்டா ஓட்டி தெருவெல்லாம் சந்தி சிரிக்குது. போட்டாவை காணோமா? கிளிடா கிளி கிளி கிளி. எப்படியா போஸ்டரு இதையே பேனரா எழுதிட்டா ஒரே ராத்திரில பெரிய ஹீரோ ஆயிடுவீரு. கவர்ச்சி வில்லன் தாண்டவராயன். ஏய் சத்தியம், உன்னை நான் ஒரு கை பார்க்கல. இதப்பா என் பேர் தாண்டவ இல்ல. டேய் வண்டு, அவன்கிட்ட புரியிட்டு வா. ஏங்கம்மா இந்த சத்தியம் பயல எப்படி போடுறது? பிளைனா அடிக்கப்படாது, பிளானோட அடிக்கணும். பிளான் போட்டாச்சோ? போட்டாச்சாவது வெடிய வச்சுட்டு இனிமே வெடிச்சு ஆகணும். இதாவது வெடிக்குங்களா? மெட்ராஸுக்கு கான்ட்ராக்ட் விஷயமா மைனர் சிங்காரத்தை பார்க்க போனேன் பாரு. எந்த சிங்காரம்? ஓ, இந்த பாட்டில் கணக்குல குடிக்காம பக்கெட் கணக்குல குடிப்பாரு அவர்தானே? விஸ்கி போடுறவர் எல்லாம் தான் நீ விவரமா தெரிஞ்சு வச்சுக்குவியே. அவங்கிட்ட நம்ம சத்தியத்தை பத்தி சொன்னேன். அவன் சொன்னா சைலண்ட் துறைன்னு ஒருத்தனை அனுப்புறேன், சைலண்டாவே கொல்லுவான் அப்படின்னா. இது விஷயத்துல அவனுக்கு ஆல் இண்டியா மார்க்கெட்டா. கொலகாரனுக்குமா மார்க்கெட்? நீ ஒரு புரியாதவன். ஹிட்லருக்கு இல்லையா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு? அந்த சைலண்ட் துறை இருக்கானே அவன் ஏ கிளாஸ் கேடு. செஞ்சா ஒரு கொலைய பணத்தை செதில் செதிலா வெட்டினான், கோழிக்கு போட்டான். கோழி கொலகாரனை தின்னுடுச்சு. போலீஸ்காரங்க விசாரணைக்கு வந்தாங்க. அதே கோழிய வெட்டி பிரியாணி ஆக்கி போலீஸ்காரங்களுக்கு போட்டான். கொலகாரன் எங்க? போலீஸ்காரங்க வயிற்றுல. அவன் கொலகாரனே இல்லையே, கையெடுத்து கும்பிட வேண்டிய ஆளு. இந்த ஆளு எப்பங்க இங்க வருவாரு? நான் அவரை பாக்கணுங்க. வண்டு, சத்தியத்துக்கு எப்ப யமலோகத்துல சீட்டு புக் ஆகுதோ அப்ப வருவார். ஐயா, உங்களை தேடி ஒரு ஆள் வந்திருக்காரு, லெட்டர் கொடுத்திருக்காரு. இது என்ன ரிஜிஸ்டரா சாதாரணமா? வெறும் லெட்டர் தாங்க. அப்பா பொழைச்ச. இந்த ரிஜிஸ்டர்னாலே குடலே பதறது வண்டு. அதாவது 100 யாருங்க? இந்த துறைக்கு இப்ப பேசிக்கிட்டு வாசல்ல வாசல்ல வாங்க. வண்டு, என்னது சைலண்ட் துறை வர்றேன்னாரு, சாட்சி வந்து நிக்கிறாரு. இவர் தான் முன்ன வந்தாரு, அவர் பின்ன வராரோ என்னமோ. அடியேன் தான் சைலண்ட் துறை. அப்படிங்களா? ஆமாம், இவர் இங்க இருக்கலாமா? இருக்கலாம். இவரை ஒண்ணு செஞ்சிடாருங்க. இவர் நம்ம ஆளு. பேசுங்க. துஷ்டர்களை கொல்ல ஆண்டவன் பல அவதாரம் எடுப்பது போல என் கஸ்டமர்களுக்காக நானும் அவ்வப்போது பல அவதாரம் எடுக்கிறேன். என் பூர்வீக பெயர் சைலண்ட் துறை, புது பெயர் சங்கர சாஸ்திரிகள். ஆண்டவன் இருப்பது கைலாயம், அடியேன் இருப்பது பாதாளம், அதாவது அண்டர் கிரவுண்ட். அதெல்லாம் சரி. இந்த வேஷத்துக்கும் உங்க தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லையே, அது எப்படி? சந்தேகமே வேண்டாம். அகில இந்தியாவில் அடியேன் செய்த 212 கொலைகளால் இதுவரை யாருக்குமே வாரண்ட் வந்ததில்லை, வழக்கு நடக்கவில்லை, கூண்டில் ஏறியதில்லை, தூக்கில் தொங்கியதும் இல்லை. பலே பலே பலே. உங்கள் மரணரை முடித்து விட்டு இல்லை இல்லை, உங்கள் எதிரியை யமலோகத்துக்கு பார்சல் செய்து விட்டு நான் பம்பாய் போக வேண்டும். அங்கே எனக்கு ஒரு அர்ஜென்ட் மர்டர் இருக்கிறது. ஏன் தோற? கொலையில கூட அர்ஜென்ட் ஆர்டினரி எல்லாம் உண்டா? ஆமாம், ஒரே நாளில் செய்தால் அர்ஜென்ட், 3 நாட்கள் செய்தால் ஆர்டினரி. பாத்தீங்களா, சலவைக்கு துணி போட்ட கதையா இல்ல? அது இருக்கட்டும், கொலைய சைலண்டா எப்படி செய்றீங்க? இதோ காட்டுகிறேன். தம்பி வா. நானா? பெரியவர் கூப்பிடாரு, போ, நான் இருக்கேன்ல. பயப்படாதே, பொருளை வாங்காமல் எந்த கொலையும் செய்யக்கூடாது என்பது குருநாதரின் கட்டளை. எப்படி இருக்கிறது? நீங்க 2 பேரும் என்ன சுத்திட்டே வரீங்களா? இப்பொழுது அதை நிறுத்துகிறேன் பார். போயிட்டாங்களா? இல்லை,